ஹாய் கிட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்மளோட மை டியூட்டிஸ் அப்படிங்கிற அந்த யூனிட் வந்து இங்கிலீஷில் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதில் நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் as well as ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட யூனிட்டோட கண்டினியூஷனாக கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது. இன்னையோட இந்த யூனிட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வித்அவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதை எப்படி நம்ம வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இல்லை எப்படி நம்ம அதை வந்து எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் ஸ்டோரி டெல்லிங்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா டுடே வி வில் லேர்ன் டு டெல் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்ன ஸ்டோரி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் எங்கே அந்த ஸ்டோரி நடக்குது, எந்த பிளேஸில் அந்த ஸ்டோரி நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அண்ட் உங்களோட ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யார் அப்படிங்கிறத சொல்லணும். அண்ட் 3 ஈவெண்ட்ஸ் அந்த ஸ்டோரியில் அந்த ஸ்டோரி முடிக்கிறதுக்கான 3 ஈவெண்ட்ஸ், மெயினான 3 ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நோக்கி உங்களோட ஸ்டோரி நகர்ந்துட்டு இருக்கணும். ஃபைனலாக அந்த ஸ்டோரியை முடிச்சிடணும். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எதை பற்றினா ant and grasshopper ஸ்டோரி. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். In a deepest forest near the mountains lived an ant and a grasshopper. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்டோரி எதை பற்றிங்கிறத சொல்லிட்டாங்க. தட் இஸ் டாபிக் ant and the grasshopper. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா. ஸோ டீப்பஸ்ட் ஃபாரஸ்ட்டில் நடக்குது. ஓகே. ஸோ தென் அதுக்கு அந்த கேரக்டர், அந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர் யார் யாருன்னா ஆண்ட்டும் கிராஸ்கோப்பரும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது, இப்போ கேரக்டர்ஸு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது ஒரு 3 ஈவெண்ட். அந்த ஸ்டோரியை எண்டுக்கு கொண்டு வர போகிற அந்த 3 ஈவெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். த ant worked hard in summer and saved food for winter. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, எறும்பு வந்து சம்மர் காலத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்துச்சு, வின்டர் சீசனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்துச்சு. கிராஸ்கோப்பர் பிளேட் இன் த சன் வித்தவுட் கலெக்டிங் த ஃபுட். இந்த கிராஸ்கோப்பர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெயிலில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு, சாப்பாடை கலெக்ட் பண்ணாமல். ஸோ கிராஸ்கோப்பர் ஆல்வேஸ் கால் த ant டு ப்ளே பட் த ant வாண்டட் டு சேவ் ஃபுட் ஃபார் வின்டர். ஸோ கிராஸ்கோப்பர் என்ன பண்ணணும்னா இந்த எறும்பை விளையாடவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும். ஆனால் அந்த எறும்பு வந்து விளையாட வராமல் அதுக்கான சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கான வேலையிலேயே இருக்கும். இப்போது இந்த 3 ஈவெண்ட் தான் இந்த ஸ்டோரியை வந்து எண்டுக்கு கொண்டு வர போகுது. ஏன்னா இந்த 3 ஈவெண்ட், ஃபஸ்ட்டு ant வந்து சாப்பாடு ரெடி வின்டர் சீசனுக்காக எடுத்துகிட்டே இருக்குது, கிராஸ்கோப்பர் வந்து விளையாடிட்டே இருக்குது. கிராஸ்கோப்பர் அதை விளையாட கூப்பிடும், ஆனால் அது விளையாட வராது, வின்டருக்காக அது வந்து சாப்பாடு எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 ஈவெண்ட்டும் ஸ்டோரியை எப்படி எண்டுக்கு கொண்டு வருதுன்னு பாருங்கள். இப்போ வின்டர் வந்துருச்சு, ant வந்து சாப்பாடுக்கு வெளியில் போகாமல் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கு. ஆனால் கிராஸ்கோப்பர் வந்து எதுவுமே பண்ணாதனால அதுக்கு சாப்பாடே கிடைக்கல. ஓகே. ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாடல் என்னென்னா, நம்ம எப்போதுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சேவ் பண்ணி வைக்கணும். ஓகே. ஸோ தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் இருக்கீங்க, ஃப்யூச்சரில் வளர்ந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நல்ல ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நல்ல ஜாபில் இருக்கீங்க, நல்ல சேலரி வாங்குறீங்கன்றதுக்காக அதில் கொஞ்சம் கூட சேவ் பண்ணாமல் நீங்கள் எல்லா காசையும் செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு இமீடியட்டாக லம்சம் அமௌண்ட் தேவைப்படும். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட காசு எப்போ இருக்கோ அப்போவே நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்ன, இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, லீவ் ஒரு 4 நாள் லீவ் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 நாள் லீவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாமில் லம்பாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்பட தேவை கிடையாது, நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். அப்போ லைட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ தேட் நம்ம எப்போதுமே வந்து ஓரளவுக்கு டைம் இருக்கும் போது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சருக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரியோட பேர் என்ன அப்படின்னா த கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் வாட்டர். அந்த கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் வாட்டர் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. த டேங்க் இன் திவ்யாஸ் வில்லேஜ் வாஸ் ஆல்மோஸ்ட் ட்ரை. Amachi began to pray for rain. Amma collected all the buckets and pots and vessels in house and filled them up. We need to store as much water as we can, she said. Appa collected tools to dig a little deeper. We just need enough until the rains arrive, he said.
ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டேங்க் இந்த இதெல்லாம் நிறையா பேர் கட்டியிருப்பாங்கல்ல, கிணறு மாதிரியோ இல்லை டேங்க் மாதிரியோ இந்த மாதிரி நிறையா இதை கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு வில்லேஜில் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ட்ரையாக இருக்குது. ஓகே, சம்மர் சீசனில் ட்ரையாக இருக்குது. ஸோ அவங்க அம்மாச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த வருஷமாக மழை பெய்யட்டும் சாமி அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிகிட்டு இருக்காங்க. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய என்ன பக்கெட்டாக இருக்கட்டும், சின்ன சின்ன சட்டி பாத்திரம், இது எங்கே எல்லாத்தையும் தண்ணி எவ்வளோ பிடிச்சி வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ எவ்வளோ தண்ணியெல்லாம் நம்மளால் பிடிச்சி வைக்க முடியுமோ அவ்வளோ பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. நம்மளால் ஃப்யூச்சரில் இப்போ ஏதாவது அவசரத்துக்கு தேவை அப்படின்னா எடுத்துக்க முடியும். பிகாஸ் அவங்களோட டேங்க் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து அந்த டேங்க்கை இன்னும் கொஞ்சம் டீப்பராக நம்ம வந்து தோண்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது மழை காலம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம பிடிச்சி வச்சுக்க முடியும். அப்போது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிவிட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக தோண்டி விட்டுட்ருக்காங்க. Divya got out her notebook and pencil. She put on her thinking cap and followed her parents to the tank. She examined the tank bed closely. It was cracked and dusty. Divya wondered, where did the water in the tank go? Did it run away? Was it stolen? This is a mystery. ஸோ இப்போ திவ்யா என்ன பண்ணுறா, இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவளோட நோட் புக்கு பென்சில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறா அவங்க அம்மா அப்பா கூட அந்த டேங்கை நோக்கி. ஸோ அங்கே போய் அங்கே டேங்கை போய் பார்க்குற, டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி இப்படி விரிசலாக இப்படி விட்டுருக்குது பார்த்தீங்களா. டேங்க்குள்ளே மணல் தர இது என்ன இருக்குது, இப்படி விரிசலாகி ரொம்ப புழுதி மணல் அப்படி இருக்குது. ஸோ திவ்யா வந்து என்ன பண்ணுறா, அந்த டேங்க்கில் இருந்த தண்ணியெலாம் எங்கே போச்சு, இதெல்லாம் திருடிட்டாங்களா இல்லை எங்கே போச்சு, இதெல்லாம் எங்கே ஓடி போச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. திவ்யா லவ் சால்விங் மிஸ்ட்ரீஸ் லைக் த டைம் அம்மாச்சி could not find her reading glasses. Divya had found them in her book, marking the page she was reading. I'll find the water, Divya muttered to herself. ஸோ இப்போ திவ்யா என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி எங்கே போச்சு என்ன ஆச்சு இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நேரம் பார்த்தா அம்மாச்சியோட ரீடிங் கிளாஸ் இருக்குது கண்ணாடி, அது வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவள் உங்களோட புக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எந்த புக்கில் அவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த பேஜை மார்க் பண்ணதையும் கொடுத்துட்டு இந்த வாட்டரோட பிரச்சனை என்னன்றதை நான் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். Divya walked to the other side of the tank, past dead fish and dried reeds. Do you know where the water could have gone? Divya asked a fisherman. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த டேங்க்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இன்னொரு சைடில் அவன் நடந்து போயிட்டுருக்கா. நடந்து போன இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் மீனெல்லாம் உயிர் வாழ்ந்துட்டுருக்கும் இல்லையா, அந்த மீனெல்லாம் செத்து போயிருக்கு. அண்ட் அந்த வறண்டு போன இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அங்கே ஒரு ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறா, இந்த மாதிரி இங்கேருந்து தண்ணியெலாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி போய் கேட்குறா. டவுன் ஸ்ட்ரீம் த ஃபிஷர்மேன் சஜஸ்டட். அது எல்லாமே கீழே போயிருக்கோம், லைக் பூமிக்கு அடியில் போயிருக்கோம் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. Divya followed the dry stream, bed down the hill. At the bottom was another tank. He had lots of goats but no water. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே அவள் வந்து போய் பார்க்குறா. அங்கேயும் ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. அங்கே ஒரு டேங்க் இருக்குது கீழே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கோட்ஸ் இருக்குது, பட் தண்ணியே சுத்தமாக இல்லை. Divya asked the goatherd, do you know where the water might be? Upstream, the goatherd suggested. That's where I came from, Divya said. No water there. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ முன்னாடி வந்து அவங்க வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்க டவுன் ஸ்ட்ரீம் நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா கீழே தண்ணி இருக்கும், கீழே போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே போய் அங்கே ஆடு மேய்க்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அந்த ஆடு மேய்க்கிறவர்கிட்ட போய் தண்ணி எங்கே போச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ திவ்யா சொல்கிறான், நான் அங்கேருந்து தான் வரேன், அங்கே தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஃபர்தர் அப் தென் த goatherd said, that's where the water comes from. That's where your water comes from. Divya climbed up the tank. Then she climbed up some more of a tank further up the hill. There was no water, no birds. There was only one person there. ஸோ இப்போ என்ன சொல்கிறா,
நான் அங்கேருந்து தான் வந்து தண்ணி அங்கே எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே அப்புறம் வேறு எங்கே இருக்கும், அங்கேருந்து தான் எங்களுக்கு இங்கே வந்தாகணும், இங்கே இல்லைன்னா வந்து எங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அது அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ திவ்யா என்ன பண்ணுறா, மேலே அந்த டேங்க்குக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மேலே டேங்க்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டேங்க்லலாம் ஏறி போய் பார்க்குறா. ஓகே, அங்கெல்லாம் தண்ணி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ஹில் மேலே போய் ஏறி பார்க்குறா. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இடத்துல தண்ணி இல்லை, பறவை இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அங்கே ஒரே ஒரு ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க. Rani, I can't find any water. Any idea where it's gone? Divya called her. She knew Rani from school. Downstream, Rani called back. Divya was suddenly angry. She stomped her foot. No, she fighted. It's not. I have searched and searched. It's not upstream, downstream. Got it? ஸோ இப்போ அங்கே மேலே போனால் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணு அவளுக்கு தெரியும். ஸோ ராணி இங்கேருந்து தண்ணி எங்கே போச்சுன்னு தெரியுமா அப்படின்னு அவகிட்ட போய் கேட்கும்போது டவுன் ஸ்ட்ரீமுக்கு போயிடுக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறான். அவள் செம்ம கடுப்பாயிட்டா. ஏன்னா கீழே போனால் மேலே போச்சுன்றாங்க, மேலே போச்சுன்னா கீழே போச்சுன்றாங்க. ஸோ அவள் ரொம்ப கடுப்பாயிட்டு நான் கீழே போயிட்டேன், கீழே போய் பார்த்துட்டேன், அப் ஸ்ட்ரீம்லேயும் இல்லை டவுன் ஸ்ட்ரீம்லேயும் இல்லை, காட் இட் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கத்துறான். ஹவ் அபவுட் அப் தேர், ராணி சஜஸ்ட். அப்போ மேலே நீ போய் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தியா? Divya and Rani looked up at the sky. The sun glared back at them. Everything was white hot and dusty. No, they agreed together. No water there. Divya collapsed into the boat with Rani and got out on a lotus stem. She was hot and tired. ஸோ இப்போ என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் மேலே போய் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அண்ணாந்து போய் பார்த்தா இதுக்கு மேலே இருக்கிறது வானம் மட்டும்தான். அந்த வானத்தில் நல்லா வெயில் அடித்து நல்லா பளபளன்னு இருக்குது சூரியன், அங்கே டஸ்ட்டு அப்படி இருக்குது, அதில் கண்டிப்பாக தண்ணி இருக்காதுன்னு சொல்லி 2 பேருமே உட்காந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போது திவ்யா வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி ராணியோட அந்த போட்டில் போய் உட்காந்துருக்கா. அந்த தாமரையோட இதை வந்து பிச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்காங்க உட்காந்து. Manju's parents left the village, Divya said. They went to the city where they have water. Maybe we should all go. You go, Rani snapped. No one asked you to be here. Fine, Divya said, and she stomped back home. But it wasn't fine. There was still no water, still no rain. The next day, Divya brushed her teeth with muddy water, tank water in a tiny glass. Phew, she sapped. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, திவ்யா சொல்கிறேன் அந்த மாதிரி மஞ்சுவோட பேரண்ட்ஸ் வந்து ஊரை விட்டு போயிட்டாங்களே தெரியுமா அப்படின்னு. ஆமாம், எங்கே தண்ணி இருக்கோ அங்கே போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம எல்லாருமே போகணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ போ, யார் உன்னைய தடுத்தா, யார் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி ராணி சொன்னோன்னே இவ அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் எதுவுமே சரியாகலை, தண்ணி இல்லை, மழை இல்லை, எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து திவ்யா வந்து அந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு தண்ணி மண் தண்ணியை தான் வச்சு வாய் கொப்பளிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, அவள் துப்பிட்டாங்க தண்ணியை. இன் ஸ்கூல் த கிளாஸ் வாஸ் half empty. More families had left the area. She missed all her friends. In the middle of the environmental study class, she turned and ran out of school. ஸோ ஸ்கூலுக்கு போய் பார்த்திங்கன்னா கிளாஸே வந்து ரொம்ப பாதி பேர் தான் இருக்காங்க, பாதி பேர் இல்லை. பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கே தண்ணி இருக்கோ அங்கே அந்த ஊரை விட்டு கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடி கிளாஸ் இருக்குல்லையே, அந்த ஸ்டடி கிளாஸில் அவள் என்ன பண்ணிட்டா கடுப்பாகி எந்திச்சு ஓடிப்பிட்டா ஸ்கூலை விட்டு. She ran and ran until she was panting. She finally sat at the side of the road. I had to find the water, she huffed. Can I help? Said a voice. It was Rani, who had seen Divya running away from school. Divya beamed. Yes. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவள் வந்து ஓடி ஓடி எங்கே போய் அவளால் முடியவே முடியாதுன்னு ஆகுது. அந்த இடத்துல அந்த இடம் வரைக்கும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவள் ஓடுறா. அந்த இடத்துல அப்புறம் ஒரு இடத்துல போய் ரோடு இடத்துல போய் உட்காடுறான். நான் கண்டிப்பாக ஒரு தண்ணி இருக்கிற இடத்த கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே ஆகணும், தண்ணி எங்கே போச்சுங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போது ராணி சொல்கிறா நான் கண்டுபிடிச்சி தட்டா அப்படின்னு சொல்கிறான். திவ்யா வந்து சரி கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்கிறான். We have to do this properly, Rani said, like real sanitary engineers. ஸோ ராணி என்ன சொல்கிறான்னா இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும், ஆனால் ப்ராப்பராக செய்யணும், ப்ராப்பராக ஒரு இன்ஜினியர்ஸ் செய்கிற மாதிரி, சானிட்டரி இன்ஜினியர்ஸ் செய்கிற மாதிரி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சால் தான் பண்ண முடியும். உடனே திவ்யா கேட்குறேன் who is that அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது sanitary engineers build pipes and tanks and drains
I'm going to be one when I grow up, Rani said. சானிட்டரி இன்ஜினியர்ஸ்னால் யார் அப்படின்னு சொன்னால் இந்த பைப்பு, டேங்க்கு, இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ராப்பராக செய்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஆளாக தான் நான் வந்து ஃப்யூச்சரில் ஆக போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறேன். Rani and Divya decided to draw a map of their village and all its tank and streams showing all places where the water might have flowed. Where could the water possibly have gone? So ராணியும் திவ்யாவும் அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம வந்து நம்மளோட வில்லேஜோட மேப்பை நம்ம ஃபஸ்ட்டு வந்து வரைவோம். வரைஞ்சிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து டேங்க் இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் வந்து நீர்வளம் இருந்துச்சு, ரிவர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, எந்தெந்த வழியால் நம்மளுக்கு வந்து தண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ எங்கெல்லாம் தண்ணி போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம்னு வரைகிறாங்க. Finally they set back and pored over the map. We haven't seen that tank yet. Divya pointed to one of the tank they had drawn. Let's go, Rani agreed. ஸோ ஃபைனலாக ஒரு மேப்பில் ஒன்று வரைஞ்ச இடத்துல ஒரு டேங்க்கில் அவங்க போய் வியூ பண்ணவே இல்லை. ஸோ இவன் என்ன சொல்கிறான், அந்த மேப் அந்த டேங்க்குக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்கிறான். Divya and Rani began climbing up the hill. The stream here was dry as well. ஸோ இப்போ திவ்யாவும் ராணியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலை மேலே ஏறி போகிறாங்க. ஸோ ஸ்ட்ரீம் இங்கே இருக்கிறதும் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. Maybe we shouldn't have missed school. This tank is probably dry as well, Rani said sadly. நம்ம வந்து ஸ்கூல் அதுக்காக மிஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து டேங்க் வந்து இந்த டேங்க்கும் வந்து கண்டிப்பாக ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராணி வந்து சோகமாக சொல்கிறான். When they reached the tank, Rani and Divya realized that they were wrong. This tank was full. Rani pointed at a small pump at the end of the lake. There was a tanker just below the bund collecting water as it flowed. A man stood by guiding the tanker. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போனாலும் கண்டிப்பாக அது வந்து வற்றி போய் தான் இருக்கும், ட்ரையாக தான் இருக்கும், நம்ம ஏன் மெனக்கெட்டு அலையணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஆனால் அவங்க போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. பட் அங்கே போன இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது, அங்கே ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பம்ப் வந்து அந்த லேக் எண்டில் வச்சு ஒரு டேங்கர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். ஸோ அதில் ஒருத்தர் நின்றுட்டு அந்த டேங்க்கை வந்து கைட் பண்ணிகிட்ருக்காரு, இப்படி பண்ண அப்படி பண்ண. Mystery solved, said Divya angrily. Where are you taking out water? Divya wanted to know. The city, the man said. I need to supply 9,000 liters today. That's not fair, Rani said. The man urged. That's how it is. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திருடுறாங்க அவங்க தண்ணியை. ஸோ இவங்க என்ன சொல்கிறா, திவ்யா வந்து கோவமாக இப்போ தெரிஞ்சு போச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஆனால் அந்த மனுஷன்ட்டு போய் கத்துறா, எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க இந்த தண்ணி அப்படின்னா, சிட்டிக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், 9,000 லிட்டர்ஸ் நான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணணும், ஸோ அதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராணி வந்து இது வந்து நல்லது கிடையாது, இட்ஸ் நாட் ரைட் சொன்னால் அந்த மனுஷன் வந்து கத்துறான் இவங்கக்கிட்ட, சவுண்ட் கொடுக்குது. ஸோ my friend is a sanitary engineer, Divya L. She knows what's fair. The man laughed. Sanitary engineers? It seems you are just children. Rani said quietly, yes, but I know you can't just take our water away. Go home, the man said. You cannot change anything. ஸோ இப்போ என்ன சொல்கிறா, ராணி வந்து தானே இது வந்து ஃபேர் கிடையாதுன்னு சொன்னால், உடனே திவ்யா சொல்கிறா, என் ஃப்ரெண்டு சானிட்டரி இன்ஜினியர், அவளுக்கு தெரியும் எது ஃபேர் எது அன்ஃபேர்னு. உடனே இந்த மாதிரி சிரிக்கிறான் அந்த மனுஷன். உன் ஃப்ரெண்டு சானிட்டரி இன்ஜினியரா, அவள் இவ்வளோண்டா இருக்கா, இவள் சானிட்டரி இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. உடனே ராணி சொல்கிறா, ஆமாம் நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைங்க தான், பட் எது ரைட்டு எது தப்புன்றது எங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்படியே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அந்த மனுஷன் வந்து மிரட்டுறான், நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களால் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். Divya had an idea. She hugged the pump. You can't turn it now. Rani ran up to hug the pump too. Hey, said the man. Now he was really angry. Just go home, he said. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பம்பில் தானே தண்ணி எடுக்கிறாங்க, அந்த பம்பு போயிட்டு திவ்யா போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அவள் கட்டி பிடிச்சோன்னே ராணியும் கொடுக்குடுன்னு போய் அதை போய் நம்ம கட்டி பிடிச்சிக்குவோம், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், டர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த டைம் என்ன ஆகிடுச்சு, அந்த மேன் ரொம்ப கோவமாகிட்டு வீட்டுக்கு போகிறீங்களா இல்லையா நீங்கள் இப்போ அப்படின்னு சொல்லி கத்துறான். That was then the cloud broke and the rain poured. The monsoon is here, Divya shouted. I'm going home, even if you aren't the tanker, man said.
It rained. Whoosh! The bund overflowed and the stream rushed down, splashing them. The water has been found, mystery solved, and Divya too. Wow! They howled with joy. ஸோ இப்போ என்ன ஆகுது, வீட்டுக்கு போகணும் அந்த கற்றுனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுதுன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெஞ்சோடனே அங்கே மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தண்ணி வந்து எல்லாத்துக்குமே ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகலன்னா பரவாயில்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அந்த டேங்கர் வந்து கிளம்பிட்டான். பிகாஸ் மழை பெய்யுதில் அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஸோ நிறையா மழை பெஞ்சிச்சு, ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த ஸ்ட்ரீம் ஃபுல்லாகவே ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. திவ்யாவும் ராணியும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, ஃபைன். Okay, fill in the blanks. In the tank in Divya's village was almost dry. Dry is the right answer. Divya loved solving mysteries. Option C, mysteries. Divya and Rani decided to draw a map. Option C, map. Elephant was visiting dash field sugarcane. Option C. Rani thought of herself as a sanitary engineer. Option C. Okay, so inga answer the following irukku. Why did Manju's parents leave the village? As because the tank was dry. As because there is no water here. What kind of water did Divya was to brush her teeth? A muddy water. What did Rani want to become? Sanitary engineer. Where did the tanker man take the water from the village? From the tanker man take the water from the எங்கேருந்து நம்ம தண்ணி எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஐ திங்க் இட்ஸ் அன் அப்ஸ்ட்ரீம் டேங்க்கு தான் அதுவும். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த நேம் ஆஃப் த டேங்க் ஆர் வேர் இஸ் த பிளேஸ் இஸ். ஸ்ட்ரீம் தான், ஸ்ட்ரீம். டு யூ திங்க் இட் இஸ் ஓகே ஃபார் அ டேங்கர் டு டேக் வாட்டர்? வை? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறது சரியா தப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ ட்ரை ஆன் யோர் ஓன். இது என்ன அப்படின்னா ஒரு வேர்டு நடுவில் இருக்க க்ளவுட்ஸ், உங்களோட லாங்குவேஜில் அது என்ன, அதுக்கு ஒரு சென்டென்ஸ், அது எப்படி இருக்கும் ட்ரா பண்ணி வரையணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீக் அண்ட் வின். ஒரு திவ்யாவுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும், திவ்யாவுக்கு அப்போஸ் பண்ணணும். ஒரு பார்ட்டிஸ் ஒரு பாயிண்ட் ஒருத்தரும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்கள அப்போஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபைன். Let us read aloud. இந்த பேசேஜை நான் ரீட் பண்ணுவேன், கூட நீங்களும் ரீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த பேசேஜ் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஜஸ்ட் ட்ரை டு கலர் த ட்ரம்ஸ் விச் இஸ் பிலோ த பேராகிராஃப். ஒரு டைம் நீங்கள் அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி படித்ததுக்கப்புறமேட்டுக்கும் நீங்கள் அந்த ட்ராமை கலர் அடிக்கணும். ஓகே. I'm Mani. I have to take a bus to nearby city. I crossed the road to reach the bus stand. I got the bus and sat down and took out a book to read. Before I started to read, I just looked at the people around me. Two men sitting next to me were talking loudly. Some were listening music on their phone. I was unable to focus on reading. The men were talking about cleaning the city. As they were talking, they opened a pack of biscuits to eat. After some time, I dozed off. When I opened my eyes, the bus was reached the city. The two men were not there, but the pieces of biscuits and wrappers were there. I cleaned the wrappers and put them in the dustbin. ஸோ மணி வந்து ஒரு ஊருக்கு போகிறான். ஊருக்கு போயிட்டு புக் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் நிறையா பேர் அங்கே சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க, சத்தமாக பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் வந்து சரி நம்ம தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் அந்த சிட்டியை ரீச் பண்ணிட்டான். பக்கத்தில் அந்த ரெண்டு மனுஷங்க பேசிகிட்டு இருந்தவங்க யாரும் இல்லை. ஆனால் அவங்க சாப்பிட்டு போட்டிருந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இதுக்குள்ளே கிடக்கு. உடனே இவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம டஸ்ட்பினில் போடுவோம்னு சொல்லிட்டு டஸ்ட்பினில் போடுறான். ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும். ப்ளஸ் வேஸ்ட்டஸை டஸ்ட்பினில் தான் போகணும். ஓகே, ஃபைன். லெட் அஸ் ரைட். இப்போ நீங்கள் எழுதுறதுக்கு இப்போ எப்படி வந்து லெட்டர் ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். லெட் அஸ் ட்ரை டு ரைட் த ஸ்டோரி வித் அ சஸ்பென்ஸ். ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி நம்ம எழுத போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் த ஸ்டோரி இஸ் அபவுட், அந்த ஸ்டோரி எதை பற்றிங்கிறத எழுதிக்கணும். ஓகேயா, அதில் பிகினிங் என்னென்னா அதோட என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குங்கிற டிஸ்கிரைப் பண்ணும். பிளேஸ் என்ன, டைம் என்ன, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, இல்லை அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன.
இது வந்து பிகினிங்கில் இருக்கணும். மிடில் என்ன இருக்குன்னா வாட் ஹேப்பன்ஸ் ஃபர்ஸ்ட், வாட் ஹேப்பன்ஸ் செகண்ட் அண்ட் வாட் இஸ் தேர்ட் ஒன் அப்படிங்கிறது மிடில் இருக்கணும். அட் த எண்ட் என்ன இருக்கணும்னா ப்ராப்ளம் சால்வ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, கேரக்டர்ஸ் என்ன, எந்த பிளேஸில் எந்த டைமில் நடந்துச்சு அண்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, ஃபஸ்ட் என்ன நடந்துச்சு, செகண்ட் என்ன நடந்துச்சு, தேர்ட் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நீங்கள் எழுதுறதுக்கு வந்து சடன்லி, ஜஸ்ட் தென், இன் தட் மூமெண்ட், ஆல் ஆஃப் அ சடன், சைலண்ட்லி, இன் அலாம், ஸ்கேர்ட், ஃப்ரம் த ஷேடோஸ், டார்க், அன்எக்ஸ்பெக்டட்லி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அழகான சஸ்பென்ஸ் ஸ்டோரி இங்கே எழுதலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து இவங்க ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். A day in the forest. Suddenly in a distance, I noticed some paws on the mud. My head turned red with fear and I silently stepped back. Just then I saw a big brown furry animal with the green eyes coming out of the shadows. In that moment, I don't know what I had to do. I screamed and ran. All of a sudden, I heard a howl behind me. I turned to see two wolves chasing me. Now, why don't you try to write a story with a suspense? ஸோ இப்போ இது என்னென்னா ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி. என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. சடனாக ரொம்ப தூரத்தில் நல்ல அந்த இதோட விலங்கோட பாதம் பதிஞ்ச மாதிரி இருந்து அதை பார்த்தோன்னா அவன் பயந்துட்டான் ஃபாரஸ்ட்டில். அப்புறம் அது எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ தான் ஒரு பெரிய இந்த புஷ்னு ஏதோ ஒரு அனிமல் ப்ரௌன் கலரில் வந்து அதோட ஷேடோ வெளியில் வருது. அந்த மூமெண்ட் அப்போது நான் என்ன பண்ணணும், அவன் கத்திக்கிட்டே குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடான். அவன் பின்னாடி வந்து ஒரு 2 உல்ஃப்ஸ் வந்து அவனை சேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன நடந்துச்சு, எப்படி அவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால், ஃபஸ்ட் என்ன நடந்துச்சு, செகண்ட் என்ன நடந்துச்சு, தேர்ட் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் எழுதணும். ஓகே, வித் தட் யூ கேன், இவங்க வந்து ஒரு சஸ்பென்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் சஸ்பென்ஸோடு எண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஆப்ஜெக்டில் திஸ் இஸ் கால்ட் டேங்கர் லாரி. ஸோ இந்த லாரியை பற்றின ஆப்ஜெக்ட் பேர் என்ன, டேங்கர் லாரி. உங்களோட மதர் டங்கில் இது என்ன அண்ட் அதை வச்சு ஒரு சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எலஃபண்ட்டோட குட்டி பேர் என்னது, யங் ஒன்ஸ். இதோட யங் ஒன்ஸோடது நம்ம சொல்லணும். எலஃபண்ட்டோட குட்டி பேர் என்னது, காஃப். டைகரோட குட்டி பேர் கப். க்ரேனோட குட்டி பேர் சிக். ஸோ சிக் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் க்ரேன். மேட்ச் த ஃபாலோயிங். க்ரீன், இது வந்து ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கக்கூடியதை மேட்ச் பண்ணும். க்ரீன், க்ளீன். சொசைட்டி, inability. Man, can. Welfare, care. நெக்ஸ்ட் போயம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போயம் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் த ஃபாலோயிங். பாஸ்ட், கொஷின் தப்பாக இருக்குது, போஸ்ட்னு போட்டிருக்காங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா எப்படி வரணும், ஹேட் அங்கே இருக்கணும், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கணும். வி டேஷ் the movie last week. We had seen, option C. I had met him tomorrow. Had met him tomorrow, option A. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எழுதணும் அப்படின்னா will have யூஸ் பண்ணணும். I will have finished this homework. C is the right answer. By this time tomorrow we will have arrived in Chennai. Option A is the right answer. Okay, fine. வித் திஸ் இந்த வீடியோ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் இந்த யூனிட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ அமோக்ஷன். பாய்.